ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோவை டிரைவர். ஒரு விஷயம் வந்து நான் வந்து இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அது சொல்ல டைம் கிடைக்கல. அதுக்காக தான் இந்த ஓன் வாய்ஸு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் டிரைவரை மதிக்கிறது இல்ல. ஒவ்வொருத்தங்க நல்லா டிரைவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா போகுது. எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. நான் 24 ஓட்டினேன், நைட் ஓட்டினேன். நம்ம இங்கே கோயம்புத்தூரில் தான் ஓட்டினேங்க. பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 11:30 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தொண்டாமுத்தூர் பக்கத்தில் ட்ராப்பு. அவங்களே நானி தெரியும், தொண்டாமுத்தூர்கிட்ட. ட்ராப் முடிச்சுட்டு ஒரு 11:45க்கு பசி வேறங்க, சாப்பிடல. கடை தேடிட்டே இருக்கேன். கடை எங்கேயும் இல்லை. அங்கே நான் தொண்டாமுத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் போலீஸ்கார் கிராஸ் ஆகுறாரு. என்னப்பா அப்படின்னாரு. கடை தேடிட்டு இருக்கேன் சார் சாப்பிட்றதுக்குன்னு. அந்த கார்னரில் ஒரு கடை இருக்குது, சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னாங்க. சரிங்க சார், நாங்கள் போனேன். பார்த்தீங்கன்னா அந்த கடையும் க்ளோஸு. அந்த கார்னரில் ரவுண்டான அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, அப்புறம் நான் என்னடா பண்ணலாம், கடையெல்லாம் சாத்திட்டாங்க, பசி வேற ஆகுது. நீ வடவள்ளி தான் போகணும் சாப்பிட்றதுக்கு. நான் அங்கேயே படுத்துக்கலாம், ஹால்ட் ஆகிக்கலாம். எப்படி விடிய காத்தால வாடகை போடுவாங்க, நம்ம ஏன் நைட்டு சும்மா சுற்றணுன்ட்டு அங்கே படுத்துக்கலாம் அந்த பெட்ரோல் பங்க்கில் அப்படின்னு பிளான் பண்ணி சாப்பிட்றதுக்கு இடம் தேடிட்டு இருந்தேன். வண்டி யூட்டன் பண்ணும்போது அங்கே ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேர் ரைட் சைடில் நின்றுட்டு இப்படி திருப்புற, ஏன் தம்பி என்னாச்சுண்ணா? இல்லைங்கண்ணா, இங்கே சாப்பாடு கடை ஹோட்டலில் இருக்கு, சாப்பிட்றதுக்கு வந்தேன், க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னு. அவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி, சேமியா இருக்குது சாப்பிடுவீங்களா? நாங்கள் இப்போ தான் சூடாக செஞ்சோம், சாப்பிட்டோம் அப்படின்னாங்க. சார் பரவாயில்லைங்கண்ணா, பரவாயில்லைங்க சார் அப்படின்னா. அவங்க பரவாயில்ல வாங்க தம்பி, பசின்ட்டிங்க, வாங்க கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு. என்ன சொல்கிறதுங்க, என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நிகழ்வு ரொம்ப அதிசயமாக தான் நடக்குது. பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அப்படியே உடம்ப சிலுத்துருச்சுங்க. நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. அவங்க கூப்பிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு சேமியாவும் நேந்தர் சிப்ஸ் தொட்டுக்கிறதுக்கு கொடுத்து தண்ணி கொடுத்து, வாங்க தம்பி சாப்பிடுங்க அப்படின்னாங்க. பசின்னு வந்துட்டிங்க. பசின்னு வந்தால் நம்ம கேட்டால் விட மாட்டோம் யாராக இருந்தாலுமே. நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சாப்பாடு சேமியா போட்டு சாப்பிட வச்சு, நீங்கள் எந்த ஊர் எல்லாம் விசாரிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்னடான்னு பார்த்தா அவங்க அங்கே ரூமில் ரெசார்ட் வச்சுருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அந்த ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோவை நான் இந்த மேலே போடுறேன் பாருங்கள். அவங்களோட நேம், அந்த ஹோட்டல் நேம் போடுறேன் பாருங்கள். நீங்கள் யாராச்சும் ஈஸா போகிறவங்களா இருந்தால் கூட அந்த ஹோட்டலில் நீங்கள் இது பண்ணலாம். ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் பார்த்து உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. ப்ரைஸு ஓகே, நல்ல ப்ரைஸ் தான் இருக்குது. அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க ப்ரைஸ் எல்லாம். ஈஸா போகிறவங்க அந்த ரெசார்ட்டில் தங்கிக்கலாம், சாப்பாடு எல்லாமே இருக்குன்னாங்க. ஃபேமிலி நல்லா தங்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, அன்றைக்கி அந்த டைமில் பாருங்கள், நம்மளுக்கு கடவுள் பசியெல்லாம் என்னடா உண்மையாலுமே ரொம்ப பசி. ஐயோ என்னடா வடவள்ளி வரைக்கும் ஓட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு. வடவள்ளிக்கு ஒரு 7 கிலோமீட்டர்னு இருக்குங்க. அதுக்கே ஓட்டிகிட்டு போகணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு கடவுள் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மூலியமாக எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் இருக்குது. டிரைவர்களை மதிக்கிறவங்க இருக்காங்க, கொஞ்சம் இது பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் இப்போ ஒரு சிலரெல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நான் நிறைய கஸ்டமர் கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல கஸ்டமர், வாங்க தம்பி சாப்பிடுவீங்க, நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, அந்த ஹோட்டலில் எங்கள் கூட சாப்பிட்றதுக்கு சங்கடமாக இருந்தால் தனியாக ஒரு டேபிள் உட்காந்து கூட சாப்பிடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. இல்லைங்க சார் பரவாயில்ல, நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, அந்த வருவாங்க சப்ளையர்கிட்ட, அவர் தம்பி என்ன கேட்டாலும் கொடுத்துருங்க, பில்லு எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்கலாம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எனக்கு ஒரு 10% கஸ்டமர் தான் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. ஒரு 90% எனக்கு வர கஸ்டமர், நான் வர்றவங்களாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு, இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணுறேங்க. அவர் ஃபோட்டோ பாருங்கள், நீங்கள் தொண்டாமுத்தூர் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரூம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூட்டிகிட்டு போகிற டிரைவர் யாராச்சும் இது வீடியோ பார்த்தா கூட அந்த கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.